சென்னை தலைமைச் செயலகத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அதிமுக எம்எல்ஏக்கள் ஆலோசனையில் ஈடுபட்டு வருகின்றனர். சென்னை தலைமைச் செயலகத்தில் இன்று இரண்டாவது நாளாக சட்டப்பேரவை கூடியிருக்கக்கூடிய நிலையில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுக எம்எல்ஏக்களுடன் ஆலோசனையில் ஈடுபட்டு வருவதாக அண்மை செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இரண்டாவது நாளாக அதிமுக எம்எல்ஏக்கள் கருப்பு சட்டையுடன் இன்று சட்டப்பேரவைக்கு வருகை தந்துள்ள இந்த நிலையில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அதிமுக எம்எல்ஏக்களுடன் ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார். நேற்று கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் அருந்தி 50க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்த நிலையில் அது குறித்து முழு நேரமும் விவாதிக்க வேண்டும் என கூறி அதிமுக எம்எல்ஏக்கள் அமளியில் ஈடுபட்டதைத் தொடர்ந்து இன்றும் அதுபோன்று கள்ளச்சாராய விவகாரம் குறித்து முழு நேரமும் விவாதிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்த இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அதிமுக எம்எல்ஏக்களுடன் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தற்போது ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சிவகுமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் சிவகுமார், இந்த ஆலோசனை குறித்தான கூடுதல் விவரங்கள். வணக்கம். சென்னை தலைமைச் செயலகத்தில் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் கூடிய நிலையில தற்பொழுது எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் தற்பொழுது அதிமுக எம்எல்ஏக்கள் ஆலோசனையில் ஈடுபட்டு வராங்க. நேற்று தினம் அதிமுக எம்எல்ஏக்கள் கருப்பு சட்டை அணிந்து கள்ளக்குறிச்சி விவகாரத்திற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாக பேரவைக்கு வந்த நிலையில இன்றைய தினமும் கருப்பு சட்டை அணிந்து இரண்டாவது நாளாக தொடர்ந்து அதிமுக எம்எல்ஏக்கள் கருப்பு சட்டை அணிந்து பேரவைக்கு வந்து கள்ளக்குறிச்சி விவகாரத்திற்கான தங்களுடைய எதிர்ப்பை பதிவு செய்து வர்றாங்க. இந்த நிலையில பேரவை கூடியவுடன் கேள்வி நேரம் நடத்தாமல் கள்ளக்குறிச்சி விவகாரம் குறித்தான ஆலோசனையில் ஈடுபடணும், பிளஸ் மேற்கொண்டு முதல்வர் பதவி விலகணும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி அதிமுக இன்று பேரவையில் விவாதிக்க இருக்கிறாங்க. அதற்கான அனுமதியை வழங்கி கேள்வி நேரத்தை வினாக்கள் விடைகள் நேரத்தை ஒத்திவைத்து கள்ளக்குறிச்சி விவகாரம் குறித்தான ஒரு முழு நீள ஒரு தகவலை தெரிவிக்கிறதுக்கான வாய்ப்புகளை எங்களுக்கு தரணுன்ற மாதிரி இன்னைக்கு சட்டப்பேரவை தலைவர் அப்பாவுக்கிட்ட முறையிட இருக்கிறாங்க. அது சம்பந்தமா தான் இந்த ஆலோசனை கூட்டத்தில் முடிவெடுக்கிறாங்க. மேற்கொண்டு முதல்வர் பதவி விலக வேண்டும், கூடுதலா அரசு அதிகாரிகள் முறையற்ற நிலையில செயல்பட்டதனால சம்பந்தப்பட்ட அரசு அதிகாரிகள் மீது கைது நடவடிக்கை எடுக்க வேண்டும், மேற்கொண்டு உயரதிகாரிகள் மாவட்ட ஆட்சியர்களை பதவி நீக்கம் செய்து அவரையும் கைது செய்ய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை தொடர்ந்து அதிமுக சட்டப்பேரவையில் வலியுறுத்தி வந்த நிலையில இன்றைய தினம் இது குறித்து என்ன மாதிரியான நடவடிக்கைகள் மேற்கொள்ளலாம் அப்படின்றதன் அடிப்படையில் தற்பொழுது அதிமுக தலைவர், அதாவது எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் தற்பொழுது ஆலோசனை கூட்டத்தில் ஈடுபட்டு இருக்காங்க. இன்னும் ஒரு 5-6 நிமிடங்கள்ல சட்டப்பேரவை கூட்டத்தொடர் துவங்க இருக்கக்கூடிய நிலையில இதுக்கு முன்னதா அதிமுக உறுப்பினர்கள் அவங்களோட அதிமுக அலுவலகத்துல பேரவையில் இருக்கக்கூடிய அலுவலகத்துல அதிமுக எம்எல்ஏக்கள் கூடி இது குறித்தான ஆலோசனைகளை தற்போது ஈடுபட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. பேரவை கூடியவுடன் அதிமுக தரப்புல என்ன மாதிரியான நடவடிக்கைகள் மேற்கொள்றாங்க அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். தற்போதைய நிலையை பொறுத்த வரைக்கும் அதிமுக ஆலோசனை கூட்டத்தில் ஈடுபட்டு வராங்க, அதை நம்ம பார்த்துட்டு. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சிவகுமார்.